காவேரி பிரெக்னெண்டா இருக்கிறது விஜய்க்கு தெரிஞ்சதும் விஜய் இருந்துகிட்டு காவேரி இப்போ உடனே நம்ம தாத்தா வீட்டுக்கு போகணும். எங்க தாத்தா தான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஒரு குட் நியூஸ்மே இல்லையாப்பா அப்படின்ட்டு. ஐயோ நானா வரலப்பா, எங்க அம்மாவுக்கு இந்த குட் நியூஸ் கூட தெரியவே தெரியாது, நான் இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. நான் உங்க தாத்தா வீட்டுக்கு கிளம்பி வந்தேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். நான் காவேரி நீ போயிட்டு உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வரியா அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு சரி நான் எப்படியாவது வந்து கேட்டு பாக்குறேன், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நானும் வரேன், இல்லைன்னா என்னால வர முடியாது, நீங்க எதுவும் கோச்சுக்க கூடாது சரியா. காவேரி போயிட்டு சாரதா கிட்ட அம்மா என்னோட ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் ஒரு வேலை, அங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி வந்து மயக்கமாயிட்டு கீழே விழுவுறாங்க. அந்த டைம்ல குமரன் அவங்க அம்மா இருந்துகிட்டு நான் தான் ஏற்கனவே சொன்னல, அவ வாந்தி எடுக்கிறா, அதே மாதிரி ஒழுங்காவும் சாப்பிட மாட்டேங்கிறா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்றான், ஆனா யாருமே வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க, இப்பயாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வாங்க. சாரதா வந்துட்டு குமரன் அவங்க அம்மாவும் பாட்டியும் சொன்னதுனால சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா நீ போயிட்டு ஆட்டோ பிடி கங்கா, நம்ம போயிட்டு வரலாம். அந்த டைம்ல விஜய் வந்து இவங்க போறத பார்த்துட்டு அம்மா காவேரிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, நம்மளும் இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. டாக்டர் வந்து காவேரியை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் சாரதா கிட்ட போயிட்டு எல்லாம் சந்தோஷமான விஷயம் தாங்க, உங்க பொண்ணு கன்சீவா இருக்கா. இதை கேட்டதும் சாரதாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. டாக்டர் இருந்துகிட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த டைம்ல அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, அதனால உங்க பொண்ணுக்கு எங்க இருக்க விருப்பமோ அங்க விட்டுருங்க அப்படின்றாங்க. டாக்டர் மூலியமா சாரதா மனசு மாறி காவேரி வந்து விஜயோடவே அனுப்பி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.